இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்லாந்து, பேங்காக்கு இல்லைனா கம்போடியா இந்த மாதிரி இடத்துக்கு டூர் போகாதீங்க, அங்கே சுத்தமாக நிலவரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டுருக்க இந்த பேரலான வேலையில் ஒரு சிலர் அங்கே இருக்கிற மக்கள், கம்போடியா மக்களும் தாய்லாந்து மக்களும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போடுறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நாட்டுக்கு வர தகுதி இல்லாதவர்கள், இந்த கோயிலை சொந்தம் கொண்டாட தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு தாய்லாந்து மக்கள் கம்போடியா மக்களையும், கம்போடியா மக்கள் தாய்லாந்து மக்களையும் ஒரு சோஷியல் வாரே நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகுது பார்க்கலாம். இது ஒரு சைடில் இருந்தாலும் இதை தவிர்த்து நிறைய அரசியல் வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இது காலங்காலமாக எதுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன இஷ்யூவை வச்சு தேவைப்படும் போது பூதாகரமாக வெடிப்பாங்கல்ல, அது நம்ம ஊர்லேயே நடக்கும், அது வேறு விஷயம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு. ஒரு சில விஷயம் அந்த ஊரில் இருக்க நிறைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்கடிக்கு பூதாகரமாக கிளப்பி விடுவாங்க. இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான். இது பெரிய லெவலில் இந்த வார் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் 32 பேரோட உயிர் போயிருக்குல்ல. இதில் நீங்கள் வார், கோயில், ஈகோ, தலைவர்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி பாம்பு போடுற இடம் இல்லைனா ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுற இடம் பார்டர். அந்த பார்டரில் நிறைய மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்காக தினந்தனும் பிழைச்சிட்டு இருக்க இந்த சமயத்தில் நீங்கள் பாம்பு போடுறீங்கன்னா நிறைய பேர் மக்கள் இறப்பாங்க. இறந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஊருக்கு மாறி போகும்போது அவங்க வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். இதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு வச்சுங்க, நீ பூமருன்றவாங்க. பட் இதுதான் உண்மை. போரால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கைக்காக போராடுற நம்மளை மாதிரி மக்கள் மட்டும்தான் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை.